இப்ப உங்களது பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். பாராட்டுகள் ஈஸியா பூர்த்தியாகுங்க. உங்களுடைய தேவைகள். வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு 16/3/2012 புதன்கிழமையோட ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் பிளவ வருடங்க பங்குனி 2ஆம் தேதி, அதாவது மார்ச் 16ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் ஒரு வளர்பிறையாகும், மேலும் ஒரு சுப முகூர்த்த தினமாகுங்க. இன்னைக்கு நம்ம கடகராசி என்பவர்களுக்கு ஒரு யோகமான தினங்க. ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு மகிழ்ச்சியான தினமா அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு புதுசா நீங்க அசையா சொத்துக்களான வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான தினமா அமைப்பெறுவீங்க. சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் கூட வாங்குவதற்கான சிறப்பான யோகம் இப்ப இருக்குங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சேர்த்து மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா, உற்சாகமான நாளா இன்னைக்கு அமையுங்க. இன்னைக்கு உங்க மனசுல வெவ்வேறு காரியங்களை நீங்கள் சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுனால அதன் மூலமாகவும் உற்சாகங்கள் கண்டிப்பா அதிகரிக்கும். உள்ளத்துல மகிழ்ச்சிகள் கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய பண தேவைகள் ஏதாவது ரொம்ப காலமா நீங்க வராம இருந்ததுன்னா அப்படின்னா இப்ப உங்களுக்கு பண தேவைகள் ஈஸியா பூர்த்தி ஆகுங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இன்னைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இருக்குங்க. எனவே புதிய பண வரவுகளை இன்றைய தினம் நீங்கள் ஈட்ட முடியும். உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகி வெவ்வேறு வழியில் உங்களுக்கு பணம் உங்களுக்கு பையை நிரப்பக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்னைக்கு நீங்க யாரை நம்பியும் புதிய பொறுப்புகளை கொடுத்து விட வேண்டாம். உங்களுக்காக கொடுத்த பொறுப்புகளை நீங்களே செஞ்சு முடிக்கிறதாங்க நல்லது. மற்றவங்களுக்காக அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல சில பிரச்சனைகள் உங்களுக்கு தான் வர வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை மட்டும் நீங்க இன்றைய தினம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகமான தினம் அமைப்பெறுங்க. ஏதாவது பங்காளி வகையிலோ அல்லது உங்களை மூத்த பூர்வீக சொத்துக்கள் வகையிலோ உங்களுக்கு ஏதாவது தகராறுகள் இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா, நிலப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகராறுகள் இருந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா இப்பொழுது உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. உங்களுக்கு மனத்துக்கு பிடித்த அளவிற்கு சொத்து பங்கீடு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதாவது சொத்து சம்பந்தமான கேஸ்கள் கூட வழக்குகள் நீதிமன்றங்களின் நிலுவையில் இருந்தது அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவுங்க. உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இப்போ அதிகமா இருக்குங்க. எனவே உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய தினமா அமைப்பெறுவீங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைந்துள்ளது. இது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பாகுங்க. எனவே இன்றைய தினம் அந்த அதிர்ஷ்டமான அமைப்புகள் மூலமா தான் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு பண வருமானம் தொழில சிறப்பாகவே இருக்குங்க. தொழில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு வெவ்வேறு வகையில உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமா ஒரு நாளா தொழில் அமையுங்க. அது எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பா நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளா அமைப்பெறுங்க. இன்னைக்கு வயதுக்கு மூத்தவங்க மற்றும் இளையவர்கள் யாராக இருந்தாலுமே இன்னைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா வாக்கிங் போங்க. வாக்கிங் போறது ரொம்ப ஒரு பெஸ்டான எக்ஸசைஸுங்க. தலை முதல் கால் வரைக்கும் அனைத்து பாகங்களுக்கும் சிறப்பாக ஒரு சேர ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது வாக்கிங் தாங்க. அதனால இன்னைக்கு வயதில் மூத்தவர்கள், மூத்த குடிமக்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா காலை நேரத்துல வாக்கிங் போற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. நண்பர்களுடன் ஜாலியா பேசிட்டு போறது இன்னும் சிறப்பாகவே இருக்குங்க. உங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் வாக்கிங் போறது உங்களுக்கு மனதுக்கு ஒரு நிம்மதியை தருங்க. எனவே மூத்தவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இளையவர்களும் சற்று வேகமாக ஓடி உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் யாராவது உங்களுக்கு சேமிப்பை நீங்க கடைபிடிக்க சொல்லி சில அறிவுரைகளை கொடுப்பாங்க. அதை ஏத்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. அவர்களுடைய அறிவுறுத்தல் எதாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். பெத்தவங்களோட அறிவுரைகள் இவங்க எப்பயுமே இப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்காம அவங்க சொல்றதுல இருக்கிற சில உண்மைகளை நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தாங்க யூஸா இருக்கும். அதை மறந்துடாதீங்க. இல்லைன்னா நீங்க எதிர்காலத்துல சில சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே அவங்க அந்த மாதிரி சிரமங்களை சந்திச்சதுனாலதான் உங்களுக்கு அந்த அட்வைஸை கொடுக்குறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஸோ அவங்கள அட்வைஸ் பிரகாரம் நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான உங்களோட காரியங்களை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. ஏற்கனவே விட்டு போயிருந்த பாதையில் நின்று போன காரியமாக இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் நல்ல ஒரு உணர்வுபூர்வமான காதல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். நல்ல ஒரு திருப்பமான காதல் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்னைக்கு நீங்க நல்ல வகையில் நடந்து கொள்ளும். நல்லதையே நினைச்சு இன்னைக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சிறப்பான தினமா இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு தொழில்நுட்பங்கள் தொடர்பான சில விஷயங்கள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கப்பெறுங்க. அதன் மூலமா நீங்க தொழில்நுட்பங்கள் புதிதாக கற்றுக்கொண்டு நீங்கள் வேலைகளை அதை பயன்படுத்திங்க அப்படின்னா இன்னைக்கு கவனமா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றியும் உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு இல்லற வாழ்வு கிடைக்க வாய்ப்புகள் காத்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது உணர்வுபூர்வமான மகிழ்ச்சியான திருமண வாழ்வை உணரக்கூடிய ஒரு தினமா அமைப்பெறுங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த காரியங்களில் எதிர்பார்த்த நல்ல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க முயற்சிகள் செஞ்சா உங்கள் எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட்டுங்க.
மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 6ங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகள் தருங்க. எனவே திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் குறித்த நல்ல ஒரு முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாங்க. இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமை கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு தெளிவாக ஆணி அடித்த மாதிரி சொல்லுவீங்க. அதன் மூலமாக இன்னைக்கு உங்களுடைய பேச்சை பார்த்து மற்றவர்கள் வியந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. மேலும் உங்களது பேச்சின் மூலமாக உங்கள் காரியங்களையும் சாதித்துக்க முடியுங்க. எனவே இன்றைய தினம் பேச்சு திறமையை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களது பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். பாராட்டுகளையும் பரிசுகளையும் புகழையும் வெல்ல முடியும். எனவே இன்றைய தினம் இதை மறந்துடாதீங்க. நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல கலகலப்பான சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. மேலும் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாங்க. பயணங்கள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இப்போ அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் உள்ளதால் நீங்கள் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இப்போது நடத்தலாம். சிறப்பாக ஈடேறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக காணப்படுங்க. எனவே திருமண முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செய்து கொள்ள முடியும். அனைத்து விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் நடத்த இன்றைய தினம் உகந்த நாளாக அமைதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுனால மேலும் உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு பாராட்டுதல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இன்றைக்கி அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய நல்ல சூழ்நிலைகளில் காணப்படுங்க. குறிப்பாக தொழில் விரிவு சம்மந்தமாக நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளையும் இப்போ எடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் சம்மந்தமான முடிவுகள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகளை தருங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும். மேலும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. சப்போஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். அதனால் நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.